ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். இந்த 78வது சுதந்திர தின வாழ்த்துக்கள் தினத்தன்று உங்களை என் வீடியோ சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒன்ஸ் அகெயின் லாஸ்ட் வீடியோ நம்ம ரிலேஷன்ஷிப்பை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரின்ட்டு. ஸோ இன்றைக்கும் கொஞ்சம் அந்த கடல்ல இருந்து சில விஷயத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கைக்கு முக்கியமான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது விஷயம். உங்களோட ரிலேஷன்ஷிப் மேம்பட இது வந்து ரொம்ப உபயோகமானதாக இருக்கும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பாருங்கள், எல்லோருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெற்றோர்கள் மகன் மகள்களாக இருக்கட்டும், அண்ணன் தம்பி தங்கச்சியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நெய்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாருடைய உறவு முறையுமே பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபிஷாவோ ஒரு கேள்விக்குறியாவோ ஒரு நல்ல ஒரு மேம்பட்டு இருக்கவே மாட்டேங்குது. அந்த ஒரு அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வரணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோட தான் இந்த வீடியோ போடப்படுது. இதை நீங்கள் கடைசி வரலும் பாருங்கள். பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதனுடைய பயன் உங்களுக்கு நல்லா ஃபுல்லாகவே கிடைக்கும். ஸோ மெயினாக வந்து இன்னைக்கு நாம் என்ன பண்ண போகிறோம்னா 2 டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்பில் முக்கியமான ஒரு ஒரு வரிசை ஒன்று இருக்குது. இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா ஹாவ் டு பி அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும்னா பி டூ ஹாவ் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக சத்தியமாக ஒன்றுமே புரிஞ்சிருக்காது உங்களுக்கு. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இது வந்து இங்கிலீஷில் வர்றது தமிழ்லையும் நான் சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் கிளியராகவே புரியும். என்னன்னு பார்க்குறீங்களா? ஹாவ் டு பி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ ஹாவ் அ இன்க்ரிமெண்ட், இஃப் ஐ ஹாவ் அ ப்ரொமோஷன், ஐ வில் டூ மை ஒர்க் 10 times better. I will do my work 10 times better. I am a sincere worker. I will be a best worker. இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னா, எனக்கு ஒரு ப்ரொமோஷனோ ஒரு இன்க்ரிமெண்ட்டோ கிடச்சி இருந்ததுன்னா என் வேலையை நான் 10 times பெட்டராக நான் பண்ணுவேன். நான் வந்து ஒரு சிறந்த ஒரு ஒர்க்கராக இருப்பேன் அப்படின்ற ஒரு வரிசை தான் நம்ம சொன்னோம். ஹாவ் டு பி. ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி தான் நம்ம எல்லோருமே நம்ம லைஃப்பை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தயவு செய்து ஃபாலோ பண்ண வேண்டாம். இது வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை பயங்கரமாக பாதிக்கும், உங்களுடைய முன்னேற்றத்தையும் பயங்கரமாக பாதிக்கும். இதுவே ரிவர்ஸில் நீங்கள் வாங்கலாம். பி டூ ஹாவ். பினா எப்படி? ஃபர்ஸ்ட்டை வந்து நான் இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் இப்படி மாற்றுங்க. நான் ஒரு சிறந்த ஒர்க்கர், பெஸ்ட் ஒர்க்கர். ஐ வில் பி த பெஸ்ட் ஒர்க்கராக இருங்க ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் பெஸ்ட் ஒர்க்கராக இருக்கும்போது எஃபர்ட்லெஸ்ஸாக யூ வில் டூ யுவர் ஒர்க் 10 times பெட்டர். கரெக்டுங்களா? ஸோ என்ன, நீங்கள் ஒரு சிறந்த ஒர்க்கராக இருக்கிறதுனால உங்களுடைய வேலையை 10 மடங்கு பெட்டராக உங்களால் பண்ண முடியுது. அதோடைய தொடர்ச்சியாக என்ன வரும்? உங்களுடைய ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்லாம் உங்களை தேடி தானாகவே வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது அப்படியே உல்ட்டா ஹாவ் டு பியில் போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஹாவ் டு பியில் போகாமல் பி டூ ஹாவ்ல போங்க. ஸோ இதே மாதிரி ரிலேஷன்ஷிப்லையும் பாருங்களேன். இப்போ வந்து ஐ ஹாவ் அ வெரி குட் லைஃப் பார்ட்னர், அதாவது எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் அமைஞ்சிட்டாங்கன்னா, வாழ்க்கை துணை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாராலும் சொல்லட்டுமே, நான் வந்து என்ன பண்ணுவேன்? ஐ வில் ஹாவ் எ குட் லைஃப் பார்ட்னர். ஐ வில் டூ ஆல் த திங்ஸ் வாட் ஷி வாண்ட்ஸ். அவங்களுக்கு என்ன வேணுமோ நான் செய்வேன். ஐ வில் பி த ரெஸ்பான்சிபிள் பர்சன், ஐ வில் பி த ஸ்வீட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ஸ்வீட் பர்சனாக இருங்க. ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருங்க. ஃபேமிலிக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிள் ஸ்வீட் பர்சனாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எஃபர்ட்லெஸ்ஸாக நீங்கள் அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் உங்களால் எல்லாமே செய்ய முடியும். அப்போ என்ன முடியும்? அப்போ என்ன கிடைக்கும் ஃபைனலாக? ஐ ஹாவ் அ குட் பார்ட்னர். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே சிறப்பாக அமையலாம். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஃபஸ்ட்டு நீ ஒழுங்காரு, நீ நல்லா கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணு, அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டாக செய்வேன், அப்போதான் நம்ம சந்தோஷமா இருக்கலாம், நான் ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவை இனிமேட்லேருந்து மாற்றிடுங்க. எப்படி மாற்றணும்? பி டூ ஹாவ். ஃபஸ்ட்டு பி த பர்சன். நீங்கள் அந்த பர்சனாகவே மாறுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஆக்ஷனை எஃபர்ட்லெஸ்ஸாக செய்யுங்க. நீங்கள் நினைக்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும். இதுதாங்க நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை கிடைக்கும். இதுதான் வந்து இந்த இந்த ஒரு டெக்னிக் வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா, இல்லை வந்து ஆஃபீஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா, இல்லை எந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் நீங்கள் வந்து பி டூ ஹாவ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீட் த அன்னோன் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லைங்க. இப்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா,
மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்களுக்கு சில டைம் சண்டை வரும். என்ன புரிஞ்சிக்கவே மாட்றாங்க. இத்தனை வருஷமா 15 வருஷமா எங்க கூட இருக்காங்க, 20 வருஷமா கூட இருக்காங்க. பட் இன்னை வரலும் எனக்கு என்ன தேவைன்றதே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இதுதான் வந்து ஒரு பெரிய கம்ப்ளைண்டா இருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க, அங்க போயிட்டு ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, அவங்க சொந்தக்கார கூடயே பேசிட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃப் அவ்வளவா கண்டுக்கவே இல்லை. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டிக்கு போறாரு, அவங்க அப்படியே தனியா விட்டு போறாரு. அப்போ அந்த ஒய்ஃப்க்கு வந்து ஒரு நெருடலாவே இருக்கு. என்னடா இது, நம்மள இங்க தனியா விட்டு நம்ம ஒழுங்காவே கவனிக்கவே இல்லையே, அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது இல்லையா? ஸோ அப்போ வரும்போது அப்போ என்ன நினைக்கிறாங்க, எனக்கு வந்து அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, எனக்கு வந்து கூடவே இருக்கணும், என்னை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அவங்களும் அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சுட்டு வீட்டுக்கெல்லாம் போயிட்டா அதை வந்து அவங்க அந்த ஹஸ்பண்ட்கிட்ட அவங்க சொல்லணும். இந்த மாதிரி நீங்கள் எங்கன்னா போனீங்கன்னா என்னை இந்த மாதிரி தனியாக விடாதீங்க, என் கூட எனக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவருக்கு அது புரியும். அது இல்லாமல் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எப்போ வந்தாலுமே இவர் எப்படி தான், அந்த மாதிரிலாம் நம்ம அடிஷ்னல் ஸ்டோரிஸ் வர அந்த இடத்துல டெவலப் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, என் மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை, எப்போவுமே இவங்க இப்படி தான் நடந்துப்பாங்க, எப்பவுமே அன்பே இல்லை, இந்த மாதிரி சொல்ல 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 அங்கே போனாங்க. மேபி அவருடைய எமர்ஜென்சி, அவரோட வேலை வேற எதனா வேலையா இருந்திருப்பாரு, அதனால அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்துக்காம முடியாம போயிருக்கலாம். அதுக்கு கூடவே நம்ம என்ன பண்றோம், அடிஷ்னலா வந்து சில விஷயத்தெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். இது ஹஸ்பண்ட் மட்டும் கிடையாது, இது வந்து ஒய்ஃபுக்கும் வந்து, இது ஹஸ்பண்ட் மட்டும் தான் இப்படி இருப்பாங்க, ஒய்ஃப் தான் இப்படி இருக்க மாட்டாங்கன்னு கிடையாது. சில டைம் ஒய்ஃபும் பண்ணும்போது ஹஸ்பண்டும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் மனசுக்குள்ளேயே இதை போட்டு உழுக்காம நீங்கள் அவங்க கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத அவங்களுக்கு கிளியராக சொல்லிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையே வராது. பிகாஸ் நம்ம என்ன நினைக்கிறோம், என்னுடைய தேவைகள்லாம் நான் சொல்லாமையே அவங்களுக்கு தெரியணும், என்னுடைய தேவையெல்லாம் அவர் சொல்லாமே தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அது கடைசியில் வந்து பிரச்சனை தான் முடியும். இது வந்து எங்கன்னா படத்துலலாம் வந்து ஓகே, இதெல்லாம் படம் தான் நம்ம நிறைய இடத்துல ஸ்பாயில் பண்ணியிருக்கு. ஷாருக் கான், கஜோல், நம்ம ஒரு விஜய், இவங்கெல்லாம் வந்து அதெல்லாம் அந்த லவ் ஸ்டோரிலாம் பண்ணும்போது அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். வேற ரியல் லைஃப்ல வந்து நீங்கள் வந்து பண்ணும்போது கரெக்டாக அவங்கக்கிட்ட உங்களுக்கு என்ன தேவை, இது ஒரு கேம் மாதிரிங்க. உங்களுடைய ரூல் என்ன, நான் வந்து எனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடந்துப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு என்ன வேணுன்றது அவங்க கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அதை புரிஞ்சு நீங்கள் தெளிவாக நடந்துக்கலாம். சிம்பிள். அதை விட்டுட்டு சில டைம் வந்து எனக்கு இதெல்லாம் அவங்களுக்கு வேணும், புரிஞ்சிருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க, சரிங்களா? ஜென்ரலாக வந்து கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது சாப்பிட்டா நல்லா இருக்க, அது நீங்கள் ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? அதே மாதிரி அவங்க ஒரு ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வந்து எத்தனை பேர் வந்து கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு நீங்கள் நான் பண்ணும்போது காம்ப்ளிமெண்ட் கொடுங்க, எப்படி இருக்குன்றது ஃபீட்பேக் கொடுங்க, அது ரொம்ப எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும், ரொம்ப ஒரு முன்னேற்றமாக இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்கன்னா அதை அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, மைண்ட்லேயே வச்சுட்டு இதெல்லாம் அவங்களுக்கே தெரியணும், அவங்களுக்கே புரியணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க. அதே மாதிரி தான் பாய்ஸ், நீங்களும் வந்து உங்களுக்கு என்ன வேணுன்றதை அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க கரெக்டாக அதை புரிஞ்சுப்பாங்க. ஸோ இதில் இந்த மாதிரி நீங்கள் கொண்டு போகும்போது உங்கள் ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்மூத்தராகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெய்லி சில டிப்ஸ்லாம் நான் உங்களுக்கு ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய லைஃப்பை மேம்பட அதை உதவுமாறு வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ மேலும் இதை பற்றி உங்களுக்கு வேறு எதனா டவுட் எதனா இருந்தாலும் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இது விஷயமா நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பேசுவோம். ஸோ இதை குறித்து சில கிளாஸஸ்லாம் கூட ஐ எம் கண்டக்டிங், லைக் லா ஆஃப் அட்ராக்ஷன், அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்ஸ், தென் ஓப்பனோ, இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் ரெகுலராக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தாலும் சொல்லுங்கள். பிகாஸ் இந்த லைஃப் ஸ்கில்ஸ்லாம் வந்து உங்கள் லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ லட்சமாக கோடியாக கூட செலவு பண்ணுறோம். ஆனால் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து லைஃப்லேயும் சரி இல்லை ப்ரொஃபஷ்னலாகவும் சரி எங்கே வந்தாலும் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை நமக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும், சமாளிக்கணுன்ற இடத்துல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான சில பாடங்கள்லாம் நீங்கள் படிக்கும்போது அது உங்கள் வாழ்க்கை மேம்பட, அடுத்த லெவலுக்கு முன்னேற ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. இவ்வளோ நேரம் என் வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம். ஐம் சாரி
Please forgive me. Thank you. I love you.